மகா சிவராத்திரி ரொம்பவே சிறப்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மாத சிவராத்திரி ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு தெரியுமா? அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாத சிவராத்திரி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி திதியில் வருது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா பல நன்மைகளை தரும் அப்படின்னு நம்பப்படுது. சிவராத்திரி அப்படின்னா சிவனுக்கு உகந்த இரவு அப்படின்றது பொருள். சிவ சிவ அப்படின்னு சொன்னாலே நமக்கு வர துன்பம் எல்லாமே திசை தெரியாமல் போகும். சிவம் அப்படின்னா மங்களம் தருபவர் அப்படின்றது பொருள். சிவராத்திரி எப்படி உருவானது அப்படின்னா சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினத்தை தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நமசிவாய அப்படின்னு மந்திரத்தை நம்ம மனசுல நினைச்சோம் அப்படின்னா எந்த தீமையும் நம்ம கிட்டவே நெருங்காது. சிவராத்திரி அப்போ எந்தெந்த நேரத்துல சிவபெருமானை வணங்கினா என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். சிவபெருமான அதிகாலையில வணங்கணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் அது உடனே நீங்கிரும். அதே சிவபெருமான பகல்ல வணங்கணும் அப்படின்னா நம்மளோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். இரவுல சிவபெருமான வணங்கணும் அப்படின்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு தியாகராஜர் அப்படின்ற பெயர்ல சிவபெருமான் எந்த கோவில்ல இருக்கிறாரோ அந்த கோவில்ல நம்ம போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள்ல இருந்து விடுபடலாமா. மாத சிவராத்திரி எப்போ அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முன்னாடி தினம் வர சதுர்த்தி திதியில வரது தான் மாத சிவராத்திரி. மகா சிவராத்திரி எப்போ அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்துல வர சதுர்த்தி திதியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சிறப்பித்து சொல்வோம். அதே போல ஒரு மாதமும் வர சதுர்த்தி திதியும் ரொம்பவே சிறப்புக்குரியது. மகா சிவராத்திரிக்கு இணையா பலனை தரக்கூடியது அப்படின்னா அது மாத சிவராத்திரி தான். இந்த நாள்ல விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நலன்களும் நன்மைகளும் கிடைக்கும். நமக்கு வர துன்பங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சிவராத்திரியோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். திருவைக்காவூர்ல இருக்கிற சிவபெருமான சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் பலம் அதிகரிக்குமா. எறும்பு, நாரை, புலி, சிலந்தி, யானை, எலி இந்த மாதிரியான ஜீவராசிகள் எல்லாமே சிவபூஜை செஞ்சு சிவபூஜையால மோட்சம் அடைஞ்சிருக்கு. சிவராத்திரி விரதம் மாதம் இருந்து ஒரு வருடம் வரைக்கும் கடைபிடிச்சோம் அப்படின்னா 100 அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கான பலனும் பல தடவை கங்கா ஸ்நானம் செஞ்சதுக்கான பலனும் தரக்கூடியதான். சிவராத்திரி விரதம் இருந்ததால விஷ்ணு சக்கராயுதத்தோட லட்சுமியும் பிரம்மா சரஸ்வதியும் பெற்றதா புராணங்கள்ல சொல்லப்படுது. சிவபெருமானோட 3 கண்களா சூரியன், சந்திரன், அக்னி இவங்கெல்லாம் இருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு மாலையில சூரியன் மறைஞ்சதுல இருந்து மறுநாள் காலைல சூரியன் உதைக்கிற வரைக்கும் சிவபூஜை செய்யறவங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையும் கூட, அதுதான் ஐதீகமும். சிவராத்திரி விரதத்தை இவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. எல்லாருமே செய்யலாம். சிவராத்திரியில விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா புத்திர தோஷம், திருமண தடை இப்படி எல்லா துன்பங்களும் நீங்கும். இந்த புனிதமான நாள்ல சிவபெருமான வழிபடுறதுனால நம்மளோட மனம் மட்டும் ஆன்மாவை வந்து சுத்திகரிக்க உதவும். அது மட்டும் இல்லாம எதிர்மறை எண்ணங்கள்லாம் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் வந்து பெருகும். இந்த மாத சிவராத்திரியில நம்ம விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானோட ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படிங்கிறது நம்பப்படுது. இந்த வீடியோல மாத சிவராத்திரி ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஆன்மீகத்தை பத்தி இன்னும் சுவாரஸ்யமான பல மர்மங்களை கொண்ட பல கோவில்களை பத்தியும் அதோட புராண கதைகளை பத்தியும் அதோட வரலாறுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு தான் என்ன அடுத்த வீடியோ போட வைக்கும்.